சுதன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்தினுடைய 3வது நாளிலே உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் கடவுளை விட்டு பாகாலை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமான இறை மக்களே, மனதின் உணர்வுகள் எப்பொழுதும் மனிதனுடைய பாவங்களை உணரச் செய்கின்றது. இருதயத்திலே ஈரமுள்ளவர்கள்தான் பாவத்தை உணர முடியும். இருதயத்திலே ஈரமுள்ளவர்கள்தான் தங்களுடைய நிலையை உணர முடியும். நாம் செய்வது சரியா தவறா என்று உணர முடியும். அநேக நேரங்களில் நாம் பார்க்கிறோம், அநேகருடைய இருதயங்களில் இருமாப்பு, வைராக்கியம், பெருமை. இந்த இருமாப்பு தான் பெரியவன் என்ற அந்த எண்ணம், அந்த வைராக்கியம், நான் அவனுக்கு இறங்க முடியாது, மன்னிக்க முடியாது, அவனை பார்க்க முடியாது, அவன் வேண்டுமென்றால் என்னிடம் வந்து சந்தித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வைராக்கியம், இந்த பெருமை, நான் தான் உலகத்தில், இந்த சமூகத்தில், இந்த திருச்சபையில் உயர்ந்தவன், நான் என்ன தவறு செய்தாலும் அது மக்களுக்கு தெரியாது, என்ன ஒரு தீய வதந்திகளை மக்களிடத்தில் பரவினாலும் அது பற்றி கவலை இல்லை என்று சொல்லுகிற அந்த மக்கள் உணர்வுடையவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, நிறுவனங்களில் பிரச்சனை, திருச்சபையில் பிரச்சனை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரச்சனை. ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்களைப் போல கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு, கடவுளே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை விட்டு பாகாலை நாங்கள் சேவித்தோம். இன்றைக்கு பெருமை, வைராக்கியம், இருமாப்பு என்ற பாகாலை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட கடவுள் திட்டமுள்ளவராக இருக்கிறார். இவைகளை நாம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டால்தான் அந்த சதையான இருதயத்தை தேவன் எனக்கு வைத்து நம்மில அந்த உணர்வுகளை கொடுப்பார். நாம் செய்கிறது சரியா தவறா, நாம் பாடுபடுகிறது வேதனை, வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உபத்திரம் உண்டு, ஆனால் துணிவுடன் இருங்கள், நான் உங்களுக்காக உலகத்தை வென்றேன், ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர். கஷ்டங்கள், சரீரத்தில் பலகீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பல்வேறு விதமான வியாதிகள் உண்டு. ஆனாலும் அந்த பலவீனத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, செய்கின்ற பணி, குடும்பம், திருச்சபை, இவைகளிலே நாம் உணர்வுள்ளவர்களாக, பிறருக்கு இறங்குறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க தேவாதி தேவன் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உணர்வுகளோடு நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நாம் பாகாலை வழிபடுகிறவர்களாக நாம் இருப்போம். இந்த உணர்வு இல்லாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பாகாலை வழிபடுகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில், வாழ்க்கையில் இருக்கிற இருமாப்பு, பெருமை, வைராக்கியம், இந்த பாகாலை இன்றைக்கு ஆண்டவர் துரத்தும்படியாக இருக்கிறார். என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் கோபமாக பேசிவிட்டாலும், நான் கோபத்தோடு செய்தாலும், அந்த காரியத்தை குறித்து பிறகு 5 நிமிடங்களுக்குள்ளாக ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் வைத்து கேட்பேன், கடவுளே, நான் பேசினது சரியானதா, நான் செய்தது சரியானதா, கடவுளே, நான் செய்து முடித்த காரியம் சரியான காரியமா, இவருக்கு விரோதமான காரியமா என்று சொல்லி கடவுளிடத்தில் கேட்பேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் எந்த ஒரு கரிசனையும் இல்லாதபடி, எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடி, நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்க வேண்டும், அந்த நான் ஏன் கேட்க வேண்டும், மன்னிக்கவும், நான் ஏன் கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற உணர்வை விட்டுவிட்டு நான் ஏன் கேட்க வேண்டும் என்ற உணர்வை, இருமாப்பு என்ற உணர்வு, அது வைராக்கியம் என்ற உணர்வு, பெருமை என்ற உணர்வு, அந்த உணர்வுகளை பிடித்து வைத்து கொள்வது தான் பாகாலை வழிபடுகிற காரியம். இன்றைக்கு குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், நண்பர்கள் வட்டமாக, எல்லாவற்றிலும் உணர்வடைகின்ற மக்களாக கடவுளிடத்தில் இஸ்ரவேல் மக்களைப் போல, கடவுளை, நாங்கள் பாகாலை சேவித்தோம், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கடவுள் இந்த நாளை ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பராபரனே, உம்முடைய அன்பும்
இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவருமாக இருக்கிறீர். நாங்களும் அவ்வாறு பொறுமையோடு எங்களுக்கு இருக்கிற பலகீனங்களில் நாங்கள் விட்டு கொடுத்து நடக்கலாக இருக்க நீர் துணை புரிந்தருளும்.